புலரியில் முதல் கதிர்கள் நகரத்தின் உயரமான கட்டிடங்களை தொட்டு எழுப்பும்போது ராகவன் தனது நாளை தொடங்கினான். தெரு விளக்குகளின் மங்கிய வெளிச்சத்தில் கையில் வைத்திருக்கும் வண்ணமயமான லாட்டரி டிக்கெட்டுகளை எண்ணும்போது அவனது இதயத்தில் ஒரு நம்பிக்கையின் பிரகாசம் இருந்தது. ஒவ்வொரு டிக்கெட்டும் வெறும் காகிதமாக இல்லை, அவை அவனது கனவுகளாக இருந்தன. ஒரு புதிய வீடு, மனைவியின் கையில் ஒரு தங்க வளையல், மகனுக்கு டெல்லியில் புதிய வாழ்க்கையை தொடங்க சிறிது பணம். இந்த கனவுகளே பல ஆண்டுகளாக ராகவனின் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தியது. நகரத்தின் பரபரப்பான சந்திப்பில் தனது வழக்கமான இடத்தில் நின்று அவன் பயணிகளை பார்த்து புன்னகைத்தான். கார்களும் பேருந்துகளும் பரபரப்பாகச் செல்லும் நடுவே ஒவ்வொரு டிக்கெட்டையும் விற்கும்போது தனது வாழ்க்கையின் ஒரு பகுதியை விற்பதாக அவனுக்கு தோன்றியது. உழைப்பின் வியர்வை துளிகளுக்கு மத்தியிலும் அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். ஏனெனில் தனது குடும்பம் பாதுகாப்பாக இருப்பதாக அவன் நம்பினான். மாலை வேளைகளில் லாட்டரி விற்பனை முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் மனைவியின் முகத்தில் தோன்றும் புன்னகை அவனது அனைத்து களைப்பையும் துடைத்துவிடும். மகனின் அழைப்பு வரும்போது டெல்லியிலிருந்து அவனது வாழ்க்கையைப் பற்றிய பேச்சுகளை கேட்டு இருவரும் மகிழ்ந்தனர். அப்பா, நான் இங்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். விரைவில் உங்களையும் அம்மாவையும் என்னுடன் அழைத்து செல்வேன் என்று மகன் கூறும்போது ராகவன் பெருமையுடன் சிரித்தான். அவனது வார்த்தைகள் ராகவனின் வாழ்க்கைக்கு மேலும் பொருள் சேர்த்தன. மகன் இப்போது டெல்லியில் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்திருந்தான். அவனை பற்றி நினைக்கும்போது ராகவனின் கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றும். அவனே அவனது மிகப்பெரிய பாக்கியமாக இருந்தான். காலையில் ராகவனின் வாழ்க்கை வழக்கம் போலவே இருந்தது. சூரியன் உச்சியில் உயர்ந்து மக்கள் வேகமாக வேலைக்கு சென்று வந்தனர். டிராஃபிக் சிக்னலுக்கு அருகில் ராகவனின் இடம் ஒரு சிறிய தீவு போல இருந்தது. ஒரு லாட்டரி டிக்கெட்டை விற்று கொண்டிருக்கும் போது ஒரு கருப்பு ஆடம்பர கார் பயங்கர வேகத்தில் அங்கு பாய்ந்து வந்தது. காரின் சத்தம் கேட்டு ராகவன் பதறினான். கார் வேகமாக செல்லும்போது ராகவனின் கையில் இருந்த டிக்கெட்டுகள் காற்றில் பறந்தன. சிதறி கிடந்த டிக்கெட்டுகளை பார்த்து ராகவன் தளர்ந்து போனான். அந்த நொடியில் அவனது கால்களில் பலமில்லாமல் போனது போல உணர்ந்தான். கார் டிராஃபிக் சிக்னலில் நின்றது. அதிலிருந்து ஒரு இளைஞன் இறங்கினான். ராகவன் டிக்கெட்டுகளை எடுக்க குனிந்தபோது அந்த இளைஞன் ஆணவத்துடன் பேசினான். உனக்கு கண்ணு தெரியாதா? ஒரு பைத்தியம் நடு ரோட்டில் நின்று டிக்கெட்டு விற்கிறதா என்று கத்தினான். ராகவன் பயத்துடன் அவனை பார்த்தான். எனது டிக்கெட்டுகள் என்று மெதுவாக கூறினான். உன் டிக்கெட்டா? உனக்கு என்ன வேணும்னாலும் செய்யலாம். போலீஸ்க்கு போய் புகார் கொடுக்க உனக்கு தைரியம் இருக்கா என்று அவன் ராகவனை மிரட்டினான். ராகவன் உதவியற்றவனாக தலை குனிந்தான். சாலையில் சிதறி கிடந்த டிக்கெட்டுகளுக்கு அவனது வாழ்க்கையை விட மதிப்பு இருந்தது. ஒவ்வொரு டிக்கெட்டும் மகனின் கனவுகளையும் மனைவியின் ஆசைகளையும் அவனது வாழ்க்கையையும் உள்ளடக்கியவை. கார்கள் டிக்கெட்டுகளின் மேல் ஓடுவதை பார்த்தபோது ராகவன் உடைந்து போனான். அவனிடம் இருந்தது வெறும் சொற்ப பணம் மட்டுமே. அவனது கனவுகளும் நம்பிக்கைகளும் அவனுக்கு முன்னால் தொலைந்து போயின. இந்த சம்பவம் ஒரு லாட்டரி விற்பனையாளரின் துயரத்தை மட்டுமல்ல, ஒரு சாதாரண மனிதனின் அனைத்து கனவுகளும் ஒரு நொடியில் தொலைவதை காட்டுகிறது. ராகவன் உடைந்த உடலுடன் சாலையோரத்தில் நின்று சிதறி கிடந்த லாட்டரி டிக்கெட்டுகளை பார்த்தான். உடைந்த உடலும் உடைந்த மனதுமாக ராகவன் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி நடந்தான். ஒரு சாதாரண மனிதனுக்கு நீதி கிடைக்க ஒரே வழி சட்டம் மட்டுமே என்று அவன் நம்பினான். போலீஸ் ஸ்டேஷனின் கதவை தாண்டி உள்ளே நுழைந்த போது போலீஸ்காரர்களின் கடுமையான முகங்கள் அவனை பயமுறுத்தின. ஒருவரிடம் விஷயத்தை விளக்கிய போது அவர் புச்சத்துடன் ராகவனை மேலிருந்து கீழாக பார்த்தார். லாட்டரி டிக்கெட்டுகள் தொலைந்ததற்காக புகார் பிரணத்தியமாக வருவேன். உனக்கு கண்ணு தெரியாதா? ஒரு பைத்தியம் நாடு ரோட் இல் நின்னு டிக்கெட் விற்கிறாதா என்று கேலி செய்தார். ராகவன் தனது உதவியற்ற நிலையை விளக்கினான். காரை ஓட்டிய இளைஞனின் ஆணவத்தையும் தனக்கு நேர்ந்த அவமானத்தையும் நடுக்கத்துடன் கூறினான். ஆனால் ராகவன் பேசி முடித்தவுடன் அங்கிருந்த அதிகாரி ஒரு போன் எடுத்து அழைப்பு செய்தார். சார், ஒரு லாட்டரி விற்பனையாளர் உங்கள் மகனுக்கு எதிராக புகார் செய்ய வந்திருக்கிறார் என்று மரியாதையுடன் பேசினார். நொடிகளில் அதிகாரியின் மனோபாவம் மாறியது. ராகவன் பயந்தான். இது ஒரு சாதாரண பிரச்சனை, போய் வீட்டில் படுத்து தூங்கு என்று கோபத்துடன் கூறினார். இது யாருடைய கார் தெரியுமா? அவர் சொன்னபடி நீ ஒரு பைத்தியம். நீ ரோட்டிலிருந்து விலகியதால் தப்பித்தாய். இல்லையென்றால் நாங்கள் உன்னை கைது செய்திருப்போம். போலீஸ் அதிகாரியின் வார்த்தைகள் ராகவனின் இதயத்தில் குத்தியது. தனது கனவுகள் அல்ல, மாறாக தனது வாழ்க்கையே உடைந்து விட்டதாக அவனுக்கு தோன்றியது. நீதியின் கதவுகள் தனக்காக மூடப்பட்டிருப்பதை அவன் வேதனையுடன் உணர்ந்தான்.
போலீஸ் ஸ்டேஷனில் நேர்ந்த அவமானம் சாலையில் நேர்ந்த அவமானத்தை விட பெரியதாக இருந்தது. இந்த உலகில்தான் தனியாக இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. தனது எல்லா நம்பிக்கைகளும் உடைந்த ஒரு நொடியாக அது இருந்தது. டெல்லியின் பரபரப்பான தெருக்களில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அர்ஜுன் தனது வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் துல்லியமாக திட்டமிட்டவன். ஆனால் அன்று மாலை வீட்டிலிருந்து வந்த ஒரு ஃபோன் கால் அவனது வழக்கமான ஒழுங்கை மாற்றியது. அப்பா ஃபோனில் பேசினார். வழக்கமான மகிழ்ச்சியில்லாத அப்பாவின் வார்த்தைகள் அர்ஜுனை பதற வைத்தன. அப்பா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கவலையாக பேசுறீங்க என்று கேட்டான். ராகவன் நடந்த அனைத்தையும் நடுக்கத்துடன் விவரித்தான். லாட்டரி டிக்கெட்டுகள் சிதறியதையும் ஒரு அரசியல் தலைவரின் மகனின் ஆணவத்தையும் போலீஸ்காரர்கள் அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பியதையும் கூறினான். ராகவன் பேசி முடித்தவுடன் அர்ஜுன் மௌனமானான். அவனது உள்ளத்தில் ஒரு எரிமலை வெடிப்பது போல உணர்ந்தான். தனது அப்பாவுக்கு நீதி மறுக்கப்பட்ட போது டெல்லியிலிருந்து தனது வேலையில் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணம் அவனை வாட்டியது. அவனது பதவி நாட்டின் சட்டங்களை பாதுகாக்க வேதனைப்பட்ட காரணங்களுக்கு அல்ல என்ற எண்ணம் அவனை உடைத்தது. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் எனக்கு புரிஞ்சது. இனி இதை நான் பார்த்துக்கிறேன் என்று அர்ஜுன் அமைதியாக கூறினான். அவனது வார்த்தைகளில் பழிவாங்கல் இல்லையானால் அநீதிக்கு எதிரான உறுதியான தீர்மானம் இருந்தது. இது தனிப்பட்ட பிரச்சனையல்ல, நீதிக்கு எதிரான போராட்டம் என்று அவன் உணர்ந்தான். தனது அப்பாவின் மரியாதைக்கும் பெருமைக்கும் வேண்டி சட்டத்தின் முன் ஒரு சாதாரண மனிதனின் வலிமையை காட்ட அவன் முடிவு செய்தான். அது அவனது இலக்காட்ட அவா. அந்த இரவு அர்ஜுன் அதிகம் தூங்கவில்லை. அவனது மனது போலீஸ்காரர்கள் அப்பாவை அவமானப்படுத்திய வார்த்தைகளால் நிரம்பியிருந்தது. அவன் தனது அதிகாரப்பூர்வ போனை எடுத்து ஒரு முக்கியமான தொடர்புக்கு அழைத்தான். மகனின் நுழைவு இந்த கதையின் திருப்புமுனையாக இருந்தது. நேரடியாக பழிவாங்குவதற்கு பதிலாக சட்டத்தின் வழியில் நீதியை நிலைநாட்ட அவனது முடிவு அவனது தார்மீக உணர்வை உயர்த்தி காட்டியது. அர்ஜுனின் அழைப்பு மத்திய அரசின் உயர் அதிகாரியை சென்றடைந்தது. போனின் மறுபுறத்தில் அர்ஜுன் விஷயங்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் விளக்கினான். இது தனிப்பட்ட புகார் அல்ல, ஒரு சாதாரண மனிதனுக்கு நீதி மறுக்கப்பட்ட போது நாட்டின் சட்ட அமைப்பை உடைக்க முயற்சிக்கும் செல்வாக்கு பற்றிய அறிக்கை என்று அவன் வலியுறுத்தினான். அவனது வார்த்தைகளின் உண்மைத்தன்மையும் தீவிரமும் அந்த அதிகாரியை திருப்திப்படுத்தியது. நொடிகளில் உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து விசாரணை பொறுப்பை ஒரு சிறப்பு விசாரணை குழு ஏற்றது. இந்த நடவடிக்கை ராகவனை அவமானப்படுத்தி அனுப்பிய போலீஸ்காரர்களின் மன உறுதியை உடைத்தது. அவர்கள் பதறி ஒருவரையொருவர் பார்த்தனர். என்ன நடந்தது என்று அவர்களுக்கு புரியவில்லை. அரசியல் தலைவரின் மகனான சித்தார்த் இந்த செய்தியை கேட்டு சிரித்தான். உன் மகன் டெல்லியில் இருந்து என்ன களி செய்தாலும் இங்கு ஒன்றும் நடக்காது என்று அவன் ராகவனை போனில் அழைத்து மிரட்டினான். ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் போயிருந்தது. இந்த விளையாட்டு அவனது அப்பாவின் அதிகாரம் பற்றியது அல்ல, மாறாக அர்ஜுனின் வலிமை பற்றியது. சித்தார்த் போனை வைத்தவுடன் அரசியல் தலைவரான ஜெயராஜ் தனது அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார். ஒரு உயர் அதிகாரியிடமிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஜெயராஜ், உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மகனுக்கு எதிராக டெல்லியிலிருந்து விசாரணை வருகிறது. ஜெயராஜின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. அதிகாரத்தின் விளையாட்டு தொடங்கியிருந்தது. ஜெயராஜ் உடனடியாக உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள அதிகாரிகளை அழைத்தார். அந்த டிராஃபிக் சந்திப்பில் உள்ள சிசிடிவி காட்சிகளை உடனே நீக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அவரது உத்தரவை கேட்டு போலீஸ்காரர்கள் பயந்தனர். ஆனால் டெல்லியில் இருந்து வரும் விசாரணை குழுவை தடுக்க இது ஜெயராஜின் கடைசி முயற்சியாக இருந்தது. அதே நேரத்தில் நகரத்தின் பழைய போலீஸ் ஸ்டேஷன் அறையில் அர்ஜுனின் தலைமையில் வந்த சிறப்பு விசாரணை குழுவின் தலைவரான இன்ஸ்பெக்டர் ஸ்ரீஜித் கோப்புகளை ஆய்வு செய்து கொண்டிருந்தார். உத்தியோகபூர்வமாக சிசிடிவி காட்சிகள் இல்லை என்று உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன் தெரிவித்தது. ஆனால் ஸ்ரீஜித் ஒரு நிமிடம் யோசித்தார். போலீஸ்காரர்கள் பார்த்தது அரசு நிறுவனங்களின் கேமராக்கள் மட்டுமே. அந்த சந்திப்பில் ஒரு கடையில் ஒரு தனியார் கேமரா இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது என்று ஒரு கோப்பில் குறித்து வைத்தார். அது ஒரு சிறிய நம்பிக்கை கதிராக இருந்தது. அதனுடன் விசாரணை புதிய திசையில் நகர்ந்தது. அர்ஜுன் அனுப்பிய சிறப்பு விசாரணை குழுவின் தலைவரான ஸ்ரீஜித் தனது சக ஊழியரான சிஐ சுரேஷுடன் நகரத்தின் டிராஃபிக் சந்திப்புக்கு வந்தார். வெளியே மழை தூறிக்கொண்டிருந்தது. இது நகரத்தின் பரபரப்புக்கு ஒரு மந்தத்தை ஏற்படுத்தியது. சந்திப்பில் உள்ள கடை உரிமையாளரை அவர்கள் சந்தித்தனர். அந்த மனிதருக்கு முதலில் பயம் இருந்தது.
போலீஸ்காரர்களுக்கு என்ன வேண்டும் என்று சந்தேகத்துடன் கேட்டார். ஸ்ரீஜித் மென்மையாக விஷயங்களை விளக்கினார். டெல்லியில் இருந்து வருவதாகவும் இது உண்மையை கண்டறியும் விசாரணை என்றும் கூறினார். ராகவனை பற்றி பேசிய போது கடை உரிமையாளரின் முகத்தில் இரக்கம் தோன்றியது. அந்த பாவப்பட்டவருக்கு யாரும் உதவவில்லை என்று அவர் கூறினார். மறுபுறம் ஜெயராஜின் ஆட்கள் ராகவனின் வீட்டுக்கு வந்தனர். அவர்கள் அவனையும் அவனது மனைவியையும் மிரட்டினர். உன் மகனின் டெல்லி வேலை எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. நீ புகாரை திரும்ப பெற வேண்டும். இல்லையெனில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க மாட்டீர்கள். ராகவன் பயந்தானால் அவனது மனைவியின் முகத்தில் உறுதியான தீர்மானம் இருந்தது. நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்போம் என்று அவள் தைரியமாக கூறினாள். இந்த சவால்களுக்கு மத்தியில் அர்ஜுன் டெல்லியில் இருந்து இவை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். உள்ளூர் போலீசின் உதவியை நாட முயன்ற போதும் ஜெயராஜின் செல்வாக்கு காரணமாக அந்த முயற்சிகள் தோல்வியடைந்தன. ஆனால் அர்ஜுன் நம்பிக்கையை விடவில்லை. தனது அதிகாரப்பூர்வ பதவியை நேரடியாக பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த விஷயத்தை பிரதமரின் அலுவலகத்தில் உள்ள மேலும் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்தான். அதன் பலனாக ராகவனின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஒரு புதிய குழு உருவாக்கப்பட்டது. இது ஜெயராஜின் ஆட்களுக்கு ஒரு பின்னடைவாக இருந்தது. விசாரணை முன்னேறும்போது ஒரு புதிய தகவல் வெளிப்பட்டது. ராகவனின் நெருங்கிய நண்பரான பாபு சித்தார்த்துக்காக வேலை செய்பவனாக இருந்தான். ராகவனின் ஒவ்வொரு நகர்வையும் அவன் சித்தார்த்துக்கு தகவல் தந்தான். போலீசுக்கு போக வேண்டாம் என்று பாபு முதலில் ராகவனுக்கு அறிவுறுத்தியதற்கு இதுவே காரணம். இந்த துரோகம் ராகவனை பெரிதும் வேதனைப்படுத்தியது. பாபுவை அவன் ஒரு சகோதரனாகவே கருதியிருந்தான். ஆனால் இந்த இருளில் ஒரு ஒளிக்கதிராகளம் போலீஸ் அதிகாரியான இன்ஸ்பெக்டர் ராகுல் ரகசியமாக அர்ஜுனின் விசாரணை குழுவுக்கு உதவ முடிவு செய்தான். ஊழலுக்கும் அநீதிக்கும் எதிராக உறுதியான நிலைப்பாடு எடுக்கும் நேர்மையான அதிகாரியாக அவன் இருந்தான். அரசியல் தலைவரின் தவறான செயல்களில் அவனுக்கு அதிருப்தி இருந்தது. ராகுல் ஸ்ரீஜித்துக்கு முக்கியமான தகவல்களை அளித்தான். இது ஆதாரங்களை சேகரிக்க உதவியது. மேலும் அர்ஜுனின் அலுவலகத்தில் ஒரு சாதாரண ஊழியரான சுனில் ஒரு கோப்பில் ராகவனின் வழக்கை பதிவு செய்ததை கவனித்தான். சுனிலின் உறவினருக்கு இதேபோல் நீதி மறுக்கப்பட்டிருந்தது. எனவே அர்ஜுனுக்கு முழு ஆதரவு அளிக்க சுனில் முடிவு செய்தான். அவன் இந்த வழக்கின் கோப்பை பிரதமரின் அலுவலகத்தில் உள்ள மிக உயர்ந்த அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு வந்தான். இதனால் இந்த வழக்கு ஒரு தனிப்பட்ட விஷயத்தை தாண்டி நாட்டின் சட்ட அமைப்பின் வலிமையின் அடையாளமாக மாறியது. விசாரணை குழு சமர்ப்பித்த அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. வலுவான ஆதாரங்களின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகளுக்கும் சித்தார்த்துக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. லாட்டரி விற்பனையாளரை அவமானப்படுத்திய போலீஸ்காரர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அவர்களது சில சக ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டனர். இந்த விஷயத்தில் தலையிட்டு சட்டத்தை மீற முயன்ற அரசியல் தலைவரான ஜெயராஜின் அரசியல் எதிர்காலமும் அழிந்தது. தனது செல்வாக்கை இழந்த ஜெயராஜ் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அர்ஜுனின் செயல்கள் ஒரு தனிப்பட்ட பழிவாங்கலை தாண்டி ஒரு சாதாரண மனிதனுக்கு நீதி கிடைக்க ஒரு மகனின் மனது எவ்வாறு செயல்பட்டது என்பதை காட்டுகிறது. அர்ஜுன் தனது உயர் பதவியை தவறாக பயன்படுத்த முயலவில்லை, மாறாக நாட்டின் சட்டங்களை மதித்தான். வழக்கு முடிந்த பிறகு ராகவனின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியது. நகரத்து மக்கள் அவனை மேலும் மரியாதையுடன் பார்த்தனர். ராகவனின் மனதில் மகன் மீது உள்ள அன்பும் பெருமையும் அதிகரித்தன. லாட்டரி டிக்கெட்டுகளை விற்கும்போது அவனுக்கு இப்போது அதிக ஆத்மவிஸ்வாசம் தோன்றியது. ஏனெனில்தான் தனியாக இல்லைதனுக்கு பின்னால் உண்மையும் சட்டமும் இருப்பதை அவன் உணர்ந்தான். அநீதிக்கு எதிராக போராட ஒரு சாதாரண மனிதனாலும் முடியும் என்பதை இந்த சம்பவம் காட்டியது. ராகவனின் கதை நகரத்தின் அனைத்து சாதாரண மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக மாறியது. அர்ஜுன் தனது தொழிலில் ஒரு பெரிய தியாகம் செய்து தனது குடும்பத்தை பாதுகாத்தான். இந்த சம்பவம் அவர்களது குடும்பத்தை மேலும் நெருக்கமாக்கியது.